கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். 2ஆம் உலகப் போர் நடந்து கொண்டிருந்த போது அமெரிக்க இராணுவத்திலே ஜப்பானுக்குள் தரை வழியாக கடந்து சென்று நமது இராணுவம் தாக்க வேண்டிய இடங்களை உளவு பார்த்து சொல்லுகிற வேலைக்கு வீரர்கள் தேவை. தனி ஒருவர்களாக ஜப்பானுக்குள்ளே சென்று அங்குள்ள எல்லாவற்றையும் பார்த்து தகவல் சொல்லி நம்முடைய இராணுவத்துக்கு உதவியாக இருக்கும் அந்த உளவாளிகளுக்கு அதிக சம்பளம் வெகுமதி வழங்கப்படும். தேசத்துக்காக யார் அப்படி செய்ய துணிகிறீர்கள்? அவர்கள் தங்கள் காலை முன்னாலே எடுத்து வைத்து நில்லுங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது அந்த இராணுவத்திலே 12 இளைஞர்கள் நாங்கள் தேசத்துக்காக உயிரை கொடுக்கிறோம் என்று முன் வந்தார்கள். அவர்களை ஜப்பானுக்குள்ளே அனுப்பி அவர்கள் சொல்லும் இடங்களிலே தாக்குதல் நடத்தவும் தாக்குதலிலிருந்து தப்பிக்கவுமாக அமெரிக்க இராணுவம் போரிட்டது. போரின் முடிவிலே 12 பேர்ல 8 பேர் உயிரோடு இருந்தார்கள். அந்த 8 பேருக்கும் மிகுந்த பாராட்டுக்கள் கொடுக்கப்பட்டது. தேசத்துக்காக ஓரடி எடுத்து முன்வைத்தவர்கள் இவர்களுடைய தேசபக்தி மிகப்பெரியது என்று சொல்லி எல்லாரும் புகழ்ந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் அரசாங்கத்திலே வேலை கொடுக்கப்பட்டது. சிலர் தங்களுடைய சொந்த பிசினஸை பார்க்க போய்விட்டார்கள். ஆனால் ஒருவர் மட்டும் நான் கர்த்தருக்கென்று பணி செய்ய போகிறேன், அவருடைய ஊழியத்தை செய்வேன் என்று வந்தார். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஏற்கனவே உங்கள் வாழ்நாளிலே தேசத்துக்காக கடுமையாக உழைத்து விட்டீர்கள். இப்பொழுது தேசம் கொடுக்கும் பென்ஷனை வாங்கி கொண்டு வேறு ஏதாவது பிசினஸ் செய்து வாழ வேண்டியதானே? இன்னும் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறேன், அதுவும் கடுமையான பணித்தளங்களுக்கு சென்று வேலை செய்கிறேன் என்று இறங்குகிறீர்களே ஏன் என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், தேசம் என்னை அழைத்த போது தேசத்துக்காக ஓரடி முன் எடுத்து வைத்து நான் உளவு வேலைக்கு வந்தேன். இப்பொழுது கர்த்தர் என்னை அழைக்கிறார். என்னுடைய பணிக்கு வருகிறவர்கள் தங்கள் சுயத்தை வெறுத்து வாருங்கள் என்று சொல்லுகின்றார். அவர் அழைக்கும் போது நான் வராமல் இருக்க முடியுமா? எனவேதான் அவருடைய பணிக்கென்று ஒப்பு கொடுத்தேன். பல தேசங்களிலும் பணித்தளங்களிலே கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் நின்று ஊழியம் செய்கிற அந்த பெரிய படையிலே நானும் சேர்ந்து கொள்கிறேன் என்று சொன்னார். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ, நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். தாம் பரிசுத்தப்படுத்தி நேர்ந்து கொண்ட தம்முடைய பிள்ளைகளிலே தம்முடைய ஊழியத்தை செய்ய யார் வருகிறார்கள் என்று கர்த்தர் அழைக்கின்றார். அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய ஊழியத்தை தெரிந்து கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அவரால் கைவிடப்படுவதில்லை. அவருடைய மகத்துவமான நாமம் போகும் இடமெல்லாம் அவர்களை பாதுகாத்து நித்தியத்திலே கொண்டு வந்து சேர்க்கும். அப்படிப்பட்ட பாக்கியங்களை பெற நாமும் விரும்புவோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.